இங்க நிறைய சின்ன பசங்க வெறும் கால்ல ஃபுட்பால் விளையாடுறத ஒருத்தன் பாக்குறான். அதனால அவங்க ஷூஸ் வாங்கறதுக்காகவே ஒரு ஸ்போர்ட்ஸ் கடைய ஓபன் பண்றான். ஆனா கடைய ஓபன் பண்ண 2 மாசத்துல ஒருத்தன் கூட ஒண்ணுமே வாங்க வரல. இவனே கடையில ஓட்டிக்கிட்டு இருக்கான். இதனால இவனே கிரவுண்டுக்கு போயிட்டு அந்த பசங்க கிட்ட இவனோட ஷூஸ் எல்லாம் கொடுத்து இத போட்டுக்கிட்டு ஒரு டைம் மேட்ச் ஆடுங்கன்னு சொல்றான். அந்த ஷூஸ போட்டுக்கிட்டு ஃபுட்பால் விளையாடுற பசங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஆனா அந்த பசங்க கிட்ட ஷூஸ் வாங்குற அளவு காசு இல்ல. இப்போ இவன் அந்த பசங்க கிட்ட நீங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு $1 மட்டும் பே பண்ணா போதும், வெறும் 60 நாள்லயே எல்லா காசையும் கொடுத்துடலான்னு சொல்றான். அதனால எல்லா பசங்களும் அவனுக்கு காசு கொடுக்கறதுக்காகவே அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வேலைய பாக்குறாங்க. அதுலயும் சில பேரு பிச்செல்லாம் எடுத்து அவங்க சம்பாரிச்ச காசை டெய்லி அந்த ஆளுக்கு கொடுத்துக்கிட்டே வராங்க. அப்போ ஒரு நாள் அந்த பசங்க அந்த ஷூஸ அவங்க கிட்ட கொடுத்துட்டு எங்களால டெய்லி இந்த ஷூஸ்க்காக காசு தர முடியலன்னு சொல்றாங்க. இதனால இந்த பசங்க பே பண்ண வேண்டிய 60 நாளை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரான். ஆனா அடுத்த நாளே அந்த பசங்க எல்லா ஷூஸையும் ரிட்டர்ன் பண்ணிட்டு நாங்க விளையாடுற கிரவுண்ட இப்போ பெரிய பசங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதுல கடுப்பானவன் அந்த பெரிய பசங்க கிட்ட போயிட்டு சின்ன பசங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மேட்ச் வச்சுக்கலாம், அதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கிரவுண்ட் சொந்தம்னு சொல்றான். இதுக்கு இந்த பெரிய பசங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறானுங்க. அதனால இவன் அந்த சின்ன பசங்களுக்கு ஒரு கோச்சா மாறி இவனுக்கு தெரிஞ்ச ட்ரைனிங்க அந்த சின்ன பசங்களுக்கு கொடுத்து மேட்சுக்கு கூப்பிட்டு போறான். ஆனா மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அந்த பெரிய பசங்க செம்மையா விளையாடி ஈஸியா 2 கோல் போட்டுறானுங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. அந்த சின்ன பசங்க அவனுங்க திறமைய வச்சு சூப்பரா விளையாட ஆரம்பிக்கிறானுங்க. இப்படியே விளையாடி அந்த மேட்சையும் வின் பண்றானுங்க. இப்படி இந்த சின்ன பசங்களோட திறமைய வெளியே கொண்டு வந்த இவன் எப்படியாவது இந்த பசங்களை ஜப்பான்ல நடக்கிற இன்டர்நேஷனல் ஃபுட்பால் மேட்ச்ல விளையாட வச்சு இந்த பசங்களோட லைஃபையே மாத்தணும்னு நினைக்கிறான். இவர் நினைச்ச மாதிரியே அந்த சின்ன பசங்களோட லைஃப சேஞ்ச் பண்ணாரா இல்லையான்னு ரியல் லைஃப்ல நடந்த கிம் ஷின் ஹவான் அப்படின்ற ஒருத்தரோட வாழ்க்கை கதைய ஒரு சூப்பரான படமா சொன்ன ஸ்டோரி தான் A Barefoot Dream. இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான மூவிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோவை மட்டும் பண்ண மறந்துடாதீங்க.